விமான விபத்து குறித்த மேலும் ஒரு வீடியோ வெளியாகியிருக்கிறது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் மோதிய கட்டடத்திலிருந்து மாணவர்கள் தப்பித்த காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. கல்லூரி விடுதி மீது விழுந்த விமானம் தீப்பிடித்து எரிந்தது. அந்த நிலையில் பால்கனியிலிருந்து மாணவர்கள் தப்பித்த காட்சி தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், ஏர் இந்தியா விமான விபத்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலிருந்து அத்தனை பேரும், ஒருவரை தவிர அத்தனை பேரும் உயிரிழந்த நிலையில் கல்லூரி விடுதி மீது விழுந்த காரணத்தினால் அங்கிருந்த சிலரும் காயமடைந்தனர், உயிரிழந்த சம்பவங்களும் நடந்தன. தற்பொழுது மாணவர்கள் பால்கனி வழியாக வெளியேறக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. என்ன விவரம் இது குறித்து? உங்களில் கடந்த வாரம் இந்த ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் பலர் உயிரிழந்தார்கள். குறிப்பாக விமானத்தில் பயணித்த 242 பேரில் 241 பேர் வந்து உயிரிழந்தார்கள். இந்த விமானம் கீழே விழும் பொழுது அங்கிருந்த பிஜே மருத்துவ கல்லூரியினுடைய அந்த விடுதியின் மேல் இடித்து விழுந்திருக்கின்றது. இதில் முழுமையான கட்டணம் செய்யப்பட்டு நம்மால் பார்க்க முடியுது. தற்போது அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகின்றன. அந்த விமானம் விழுந்த பொழுது அந்த விடுதியில் இருந்த மாணவர்கள் வெளியே தப்பிக்கக்கூடிய அந்த காட்சிகள் இதன் மூலம் நம்மளால் பார்க்க முடியுது. விமானம் அந்த விபத்து நடந்ததை உணர்ந்த மாணவர்கள் அந்த பின் வழியாக ஜன்னல்கள் வழியாகவும் அவங்களுக்கு அந்த துணிகளை வந்து கட்டி அங்கிருந்து வெளியே குதித்து தப்பித்துக் கொள்ளும் அந்த முயற்சியில ஈடுபட்டு வருகிறார்கள். முழுமையாக விமானத்தினுடைய அந்த விபத்தின் காரணமாக அங்கு மூலமாக உடனடியாக அந்த மாறியதை தொடர்ந்து இங்கிருந்து வெளியேறக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. முழுமையாக தீயில் கருகிய நிலையில் அந்த கட்டிடம் காணப்பட்ட நிலையில் தற்போது அந்த மாணவர்கள் எவ்வாறு தப்பித்தார்கள் போன்ற விஷயங்கள் தான் தற்போது வீடியோக்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த விமானத்தில் பயணித்தவர்களை தவிர இந்த அதே போல அந்த விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மருத்துவர்கள் என சுமார் 48 பேர் வந்து அந்த உயிரிழந்திருக்கின்றார்கள். மாணவர்கள் பால்கனி வழியாக குதித்த அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. நன்றி ராஜீவ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.